கைக்கு பணம் வரக்கூடிய நிலையும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலையும், சந்தோஷமான நிலையும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் என்பது மேஷ ராசினருக்கு யோகமாக இருக்கிறது. நிலத்தை சாதித்துக் கொள்ள முடிய அளவிற்கு சந்திரன் சஞ்சாரம் இருக்கு. அதற்கு மேலாக பார்க்கின்ற போது ராசிநாதனுடைய சஞ்சாரம், ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடமான சகாய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ அங்கே செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது என்ன ஆகுன்னா, எந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். எதுவாக இருந்தாலும் சரி, எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். அப்போ ஒரு இடம் வாங்கிறது, இல்ல ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்வது, ஒரு தொழில் தொடங்குவது, இல்ல ஒரு பெரிய மனிதரை பார்த்து அவர்கள் மூலமாக சகாயத்தை அடைவது, அரசு வழியில் முயற்சிகளை மேற்கொள்வது, இப்படியெல்லாம் எந்த விதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், லாபஸ்தானத்தில் ராகு. அப்ப பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குன்னா, தேவைக்கேற்ற பணம் எப்படியாவது வந்துகிட்டு இருக்கும், தேவையான சந்தோஷம் கிடைத்துக் கொண்டிருக்கும், பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைத்துக் கொண்டிருக்கும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். மேஷராசினுக்கு ஒரு யோகமான நேரம் தான் அது நேரம். அடுத்து சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் 6ஆம் இடத்துல. உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவுடைய பார்வைகள் எங்க கிடைக்குதுன்னா சுகஸ்தானத்துக்கு கிடைக்குது. அப்ப பொதுவாக ஒரு சந்தோஷம், தாய் வழி உறவுகளின் ஆதரவு என்பதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள், போட்டிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடக்கூடிய, நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அங்க சனி இப்போ வக்கிரமாயிருக்கார். அப்போ விரைய செலவுகள் என்பது குறையும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது தொழில ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புரியுங்களா? தொழில லாபம், ஒரு நிம்மதியான நிலையெல்லாம் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம் தான். நீங்க நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். அதே நேரத்தில் உங்களுக்கு பின்னால் பேசிக்கொண்டிருப்பவர்களும் பேசிக்கொண்டுத்தான் இருப்பார்கள். அதெல்லாம் காதல வாங்காதீங்க. காதல வாங்கினா வாழ்க்கையில முன்னேற முடியாது. கிரக